நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காணுறது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 12:25. மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்கள், மனுஷனுக்குள்ளே ஓடிக்கிற எண்ணங்கள் ஏக்கங்களாம் அவன் இருதயத்தை ஒடுக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அவன் என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ண, நம்மளுக்குள்ளே இருக்கிற கவலை நம்மளை ஒடுக்கினே இருக்கும். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்ல மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். இது பேசுகிற நல்ல வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன பண்ணோம், நம்மளை மகிழ்ச்சியாகும். இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க, நல்லா கேளுங்க, பாருங்கள், அதுவே நடங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களை மகிழ்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும். இது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையக்கூடிய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அங்கங்கே வித்துக்களாக முளைக்கும். ஆசீர்வாதம் இல்லை, பிரச்சனை, போராட்டம் அப்படி நினைக்கிறியா, பயப்படாத. அதுக்கு தான் அந்த வசனம் சொன்னால், மனுஷன் இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? அவன் இருதயத்தை ஒடுக்கிடும். எங்கேயும் போக முடியாது. அநேக காலத்தை சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கலாம், சகோதரர் சொல்லியிருக்கலாம், எல்லா காலத்தையும் நான் கேட்டு நம்ம என்ன பண்ணோம், ஐயோ இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒடுக்கி இருக்கலாம். அதை காட்டிலும் என்ன சொல்கிறோன்னா, நல்ல வார்த்தையோ அது மகிழ்ச்சி ஆக்கும். நல்ல வார்த்தைனா இயேசுடைய வார்த்தை தாங்க. மனுஷன் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையே கிடையாது. எதனா சொல்லி எதனா கலப்பி நம்ம குட்டையை கலக்கி விட்டுருவாங்க. நம்ம அதை நினச்சி நம்மனா கவலைக்குள்ளே போயிடுவோம், பிரச்சனை பெருசாகிடும். அதை பார்க்காதீங்க, இயேசுடைய வார்த்தை கேளுங்க. ஏசப்பா என்ன சொல்கிறார் கேளுங்க. இன்றைக்கி என்ன வசனம் பேசினார், இன்றைக்கி என்ன வார்த்தை பேசினார் அப்படின்னு வார்த்தை பற்றி எனக்கு தெரியலப்பா, எனக்கு விளக்கத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக சொல்கிறார். அதுதான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். நல்ல வார்த்தை இயேசுடைய வார்த்தை அந்த மகிழ்ச்சி ஆக்கிடுங்க. அவர் வார்த்தை நிலைச்சுக்கணுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்க, அன்போடு வாழுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனம், தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென்.